வணக்கம் நண்பா, நண்பீஸ். ஆக்சுவலி எனக்கு இந்த ரூம்ல ஒண்ணும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தான் இருக்கேன். இந்த தலகாணி இது இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. இப்படி வச்சுட்டு உட்கார்ந்தா தான் என்னால உட்காரவே முடியும் ப்ராப்பரா. லைக் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி. அத தாண்டி இப்ப நான் படிக்கிறேன்னா கூட, இத இப்படி காலு கீழ வச்சுட்டு புக் எடுத்து இப்படி உட்கார்ந்து படிக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். லைக் ஒரு மாரி கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆம், அது மாதிரி இந்த ரூம்ல ஒரு இடமும் எனக்கு வந்து ஒரு மாரி கம்ஃபர்டபிலிட்டிய குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆ பட் எப்போ அந்த கம்ஃபர்டபிலிட்டி நம்மள தூக்கி போட்டு மிதிக்கும் அப்டின்னா, நமக்கு ஒரு வேலை செய்யறதா இருக்கும். செய்ய வேண்டியதா இருக்கும். பட் ஆனா அந்த வேலைய செய்ய முடியாத அளவுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டீஸ் நம்மள ஓவர் கம்ஃபர்ட் குடுத்து, நம்மள அந்த விஷயத்த செய்ய விடாம பண்றப்போ. ஆ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ரூம் ஃபுல்லாவே குப்பையா தான் இருக்கும். பட் ஆப்போசிட் சைடு ஓரளவு வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா, நான் வந்து இன்னொரு பெர்சன் கூட நான் ரூம் ஷேர் பண்ணிக்கிறதுனால, என்னோட அந்த பக்கம் ஓரளவு நல்லா தான் இருக்கும்னு நான் உங்கள்ட்ட அப்புறமேல் காட்டுறேன். என்னோட சைடு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில பெருசா எங்க திங்ஸ் கிடையாது. இதெல்லாம் அவங்களோட திங்ஸ் தான். ஆ இந்த ஸ்நாக்ஸும் அவங்க எடுத்து வந்தது தான். பட் சாப்பிடுறதுக்கு மட்டும் தான். வேற வழி இல்ல. ஏன்னா, அவங்க எனக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. பட் ஆனா, எனக்கு ஏன்னு தெரியல. நான் அ ஒரு 2 மந்த்ஸ் டூ 3 மந்த்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே டயட்ட கீப் அப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 95 கேஜி இருந்தேன். அந்த 95 கேஜிலேருந்து அ லைக் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 85 டூ 84 கேஜி கிட்ட வந்தேன். அ அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, என்னால டயட்ட வந்து மெயின்டெயினே பண்ண முடியல. லைக் என்கிட்ட அதுக்கான பேசிக் நெசசிட்டி எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 1000 ஆகும்னு வச்சுக்கங்களேன். அந்த ரூ. 1000 கூட நான் வந்து ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணி, எனக்கு தேவையான திங்க்ஸ நான் வாங்கிக்கல. லைக் வெறும் அரிசி பருப்புக்காகவே பேசிக் இது ஓடிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்லேருந்து வரும்பொழுது. அதுக்கப்புறம் அது கன்டின்யூ ஆயிருக்கும். லைக் ப்ராப்பர் ஆயிருக்கும். பட் நான் அத எதுவுமே பண்றதுக்காக ஒரு முனைப்பே எடுக்கல. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆம் அ ஜிம் எக்யூப்மென்ட்ஸ் சொல்ட்டு லைக் ஒரு 2 தம்பிள்ஸ் வாங்குனேன். ஒண்ணொண்ணும் 8 கேஜி 8 டூ 9 கேஜி வந்து வெயிட் இருக்கக்கூடியது. இது ஏன் எதுக்காக வாங்குனேன் அப்டின்னா, ஆ இதுலேருந்து நம்ம ஏதாவது சம்திங் லைக் பாடி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்றதுக்காக. ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. இது என்னோட ஃபர்ஸ்ட் லென்த்தி வீடியோ. ஸோ இதில நான் எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, இல்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ, அத நான் வந்து உங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்டின்னா, ஐ ஃபீல் பெட்டர் அபவுட் இட். பிகாஸ் லைக் ரொம்ப ஒரு டிசிப்ளினா இருக்கணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. பட் ஆனா எனக்கு அது உண்மையாவே அந்த கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்றது எப்படின்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்டார்ட்டிங்கா லைக் நைட் ஃபுல்லா வந்து ஒரு என்ன பண்ணணுன்றதுக்கான எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறேன். பட் ஆனா அடுத்த மார்னிங் லேட்டா கிளம்புறேன். ஸோ ரெக்ரெட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த மார்னிங் இட்செல்ஃப். ஸோ அங்க ஆரம்பிச்ச அந்த ரெக்ரெட் வந்து ஃபுல் டே கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து காலைல எழுந்திரிப்பேன். இந்த மாரி வந்து கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணுவேன். ஓகே, லேட் ஆயிடுச்சு. ஒரு 9 மணிக்கு எழுந்திரிப்பேன். "என்னடா உனக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி எனக்கு வேலை இல்ல. நான் வந்து இப்பதான் என்னோட 4த் இயர் ட்ராப் அவுட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தோணுச்சு, இதுக்கு மேல என்னால வந்து அதில படிச்சா எனக்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ கன்ஃப்யூஸ்ட் அபௌட் இட். ஸோ அதனால வந்து அத விட்டுட்டு, எனக்கு எனக்கான பேசிக் ஆ எலிஜிபிலிட்டி ஃபார் மை ஃபியூச்சர் எனக்கு இருக்கு ஆக்சுவலி என்கிட்ட. ஸோ அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்டிட்டு, எங்க வீட்ல ஆக்சுவலி சொல்லப்போனா, ஆ லைக் எங்க அம்மா மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. அவங்களால ஒரு 7,000 பெர் மந்த் ஏர்ன் பண்ண முடியும். ஆஸ் அ ஷாப்கீப்பர். அத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. லைக் அதுக்கு மேல எங்க வீட்ல அதுக்கான காசு இல்ல. லைக் அப்பா இல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாரி வீடு நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்க வீட்ல என்ன படிக்க வைக்கிறது யாரு அப்டின்னா, எனக்கு படிக்கிறதுக்கு பெருசா எக்ஸ்பென்சிவ்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 டூ 12K எனக்கு வந்து இயர்லி தான் வந்து நான் ஃபீஸ் கட்டுவேன். எனக்கு செலவுன்னு பார்க்க போனோம் அப்டின்னா, நான் தங்கி இருக்கக்கூடிய இடம் மட்டும் தான். நான் தங்கியிருக்க இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு லைக் 5,000 கிட்ட ஆகும். பட் இதுல உண்மைய சொல்லப்போனா, நான் வீட்லேருந்து வாங்கி கொஞ்சம் எனக்காக செலவு பண்ணிப்பேன். லைக் 5,000ன்ற பேர்ல வாங்கி, அதுலேருந்து ஒரு 2,000 வந்து எனக்காக லைக் ரூமுக்காக குடுத்துட்டு,
தௌசண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுட்டுக்காக, அந்த 1000 வந்து எனக்கு ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன். பேலன்ஸ் 2000 வந்து செலவுக்காக கிடையாது. நான் எஸ்ஐபி அண்ட் சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும். ஜீரோவாவே கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு சின்ன வெறியில அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அது போயிட்டு இருக்கு. சம் இஷ்யூஸ், டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அது கொஞ்சம் ட்ராப் ஆகி லைக் அவங்க அவங்களோட புரோக்கர் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது இப்போதைக்கு ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ அதனால கொஞ்சம் இது மற்றபடி நான் அதுக்காக தான் வந்து அந்த காசை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகன்னு பார்த்தா நான் 10 பைசா எதுவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஓசியில் கிடைக்கிறத சாப்பிட்டு ஃப்ரீயாக இருந்துறது தான். பெருசாக எதுவும் என்னால் அதுக்காக எஃபோர்ட் போட்டு லைக் எனக்காக நான் சாப்பாட்டுக்காக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. எக்ஸஸாக லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், இங்கே வாங்கி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட மீன்ஸ் லைக் என் ரூம்மேட் கூட போவேன், இங்கே வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு அதோட வரது தான். மற்றபடி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுனாவே எனக்கு வந்து அதுக்கான காசு ப்ராப்பராக இருக்காது. ஸோ உண்மையாவே இது கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இப்போ இட்ஸ் ஆப்வியஸ், லைக் எங்க வீட்டுக்கு அது தெரியாது நான் வந்து ட்ராப் அவுட் அப்படின்ட்டு. பட் ஆனா லைக் கத்திக்கிட்டே கிடக்குறேன். ஓகே. ஸோ எங்க வீட்டுக்கு தெரியாது நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் இட்ஸ் அ ரைட் டைம் டு ட்ராப் அவுட் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 1 இயர் இருக்கு. இந்த 1 இயர்ல ஒரு நல்ல ஸ்கில்லை கத்துட்டு அந்த ஸ்கில்லை ஸ்கேல் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் ஓரளவு நல்லா ஆயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. லைக் அதில் ஒரு லைக் ஒரு சின்ன விஷயம் தானே. இந்த சின்ன விஷயம் நமக்கு ஒரு பெரிய எஃபோர்ட் கொடுக்குது, ஒரு லைஃப்ல ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குதுன்னா ஒரு நல்ல விஷயம் தான். உண்மையா சொல்லணும்னா என்கிட்ட ஒரு 20,000 30,000 வந்துச்சுன்னா என் லைஃப் இப்போதைக்கு கொஞ்சம் நார்மல். ஏன்னா எங்க வீட்டுக்கு ஒரு 10,000 கொடுத்தா போதும், அவங்க அதை பார்த்துப்பாங்க. பட் அது கூட இல்லாத லெவலில் தான் என்னோட லைஃப் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு நாளைக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிட்டே இருக்கு. லைக் ரெக்ரெட் அதிகமாகுது. சும்மாவே இருக்கிறதுனால தப்பான தாட்ஸ் அதிகமாக தோணுது. ஸோ அதனால தப்பான விஷயங்களும் நம்மளை ரொம்ப ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ தினம் ரெக்ரெட் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ உண்மையாவே அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம்.